ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம இஃப், எல்சிஃப் அண்ட் எல்சிஃப் லேடர் அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம நேற்றுலாம் டே பிஃபோர் எஸ்டர்டேலாம் ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்டர் நம்பர் வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பராக செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். நேற்று நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு 3 நம்பர்ஸை கெட் பண்ணி அந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பிரிண்ட் பண்ணி காமிச்சோம். ரொம்ப ஆப்டிமைஸ்டான வேலையும் நம்ம போனோம். இருக்கிறதுலே பெரிய எல்லா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 ப்ரோக்ராம் 3 டைப்பாக எழுதியிருந்தோம். நம்ம ப்ரோக்ராம் நம்ம வேக்கனே போட்டது தான். இந்த ஃபஸ்ட்டும் இதுவும் சிமிலராக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். 4th ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு அந்த இஃப் எல்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக போட்டிருப்பேன். அப்போவே உங்களுக்கு இந்த 4th ப்ரோக்ராம் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம 5th ப்ரோக்ராம் பார்ப்போம். C program to find whether user entered number is positive or negative. It's easy. நேற்று செகண்ட் ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஈஸி தான். நீங்களே ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே அதுக்கு அடுத்து இருக்க வேஸை நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? C ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு பேசிக் சிக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரக்சர் நான் போட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குங்க, அந்த நம்பர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு நம்பர் முதல்ல வாங்கணும் இல்லையா? அந்த நம்பர் வாங்குறதுக்கு நம்ம முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்டாக நம்ம இங்கே என்ன நம்பர் வாங்க போகிறோம், ஒரு இன்டீஜர் நம்பர் தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம இன்டீஜரில் ஒரு நம்பர் வாங்குகிறோம். அந்த நம்பரை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த நம்பர் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் வாங்கிறதுக்கோசரம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரிண்ட்எஃப்ல ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணி நம்பருக்கு வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பிரிண்ட்எஃப் மெசேஜுக்கு அடுத்து பின்னாடியே நான் ஸ்கேன் ஆஃப் கொடுத்து அந்த நம்பரை நான் ஸ்கேன் பண்ணி அந்த அட்ரஸ் ஆஃப் நம்பர்லாம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம 2 லைன்ஸ் எழுத போகிறோம். அதை நீ பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ பிரிண்ட்எஃப்ல மெசேஜ் பிரிண்ட் பண்ணி ஸ்கேன் ஆஃபில் நான் நம்பரை வாங்கி அட்ரஸ் ஆஃப் நம்பரில் %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம இங்கே இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கனால %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிட்டு நான் அட்ரஸ் ஆஃப் நம்பரில் இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து தான் கண்டிஷன் நம்ம எழுத போகிறோம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஈஸியாக பண்ணிடுவோம் இல்லையா? இதுக்கு அடுத்து தான் நம்ம கண்டிஷன் எழுத போகிறேன். அந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், மொத்தம் 3 இருக்குது. 0க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், 0க்கு கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், 0 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த 3த்துக்கும் நம்ம கண்டிஷன் எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பாசிட்டிவான்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெகட்டிவான்னு கூட ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் எப்படி எழுதணுமோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்க நம்பர் பாசிட்டிவான்னு செக் பண்ணுறேன். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னவா இருக்கணும், அந்த நம்பர் வந்து 0வோட பெருசாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதுக்கு நான் இப்போ கண்டிஷன் எழுத போகிறேன். பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன கேட்டிருக்கேன்னாக்க, நம்பர் வந்து 0க்கு மேலே பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி இந்த நம்பர் வந்து 0க்கு மேலே பெருசாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் மெசேஜில் வந்து %d, அதாவது நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் ஓகே, இப்போ பாசிட்டிவ்கான நம்ம கண்டிஷன் எழுதியாச்சு. அடுத்து அந்த நம்பர் வந்து 0வான்னு செக் பண்ணணும். அந்த நம்பர் 0வா இருந்துச்சுனாக்க அந்த நம்பர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். எல்ஸ் ஓகே, எல்சிஃபில் நம்பர் வந்து நான் 0வான்னு செக் பண்ணுறேன். அப்படி 0வா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். இங்கே வந்து அந்த நம்பர் வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையரில் இந்த இன்டீஜர் நம்பரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்ஸ் பார்ட் ஒன்று தேவைப்படும் இல்லையா? எல்ஸில் என்னவா இருக்கும், இங்கே பாசிட்டிவும் கிடையாது 0வும் கிடையாது, மிச்சம் ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்குது. அதை நம்ம எல்ஸில் போடுவோம். அது என்னது, நெகட்டிவ். கரெக்டுங்களா? மெசேஜில் பிரிண்ட் பண்ணிடுறேன், இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். சம்திங் எரர், undefined reference to printf, spelling mistake bro, sorry bro. printf build and run கொடுக்குறேன். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் 6 கொடுத்துட்டேன். 6 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்து பார்க்குறேன். -9 இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்து நான் 0 கொடுத்து பார்க்குறேன். 0 இஸ் அ நான் நெகட்டிவ் நான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நல்லா ரன் ஆகுது. இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்பர் வந்து >0 இருக்கான்னு செக் பண்ணுது. >0 வந்துச்சுன்னா பாசிட்டிவ், கரெக்டுங்களா? இப்போ நம்பர் வந்து மேபி 0 கூட இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் கூட செக் பண்ணலாம். நம்பர் <0 இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணலாம். இட்ஸ் அப்பான் யூ. அப்போ வந்து இந்த printf வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம எல்ஸ் ஸ்பாட்டில் போட்டுடணும். இந்த printf-ஐ தூக்கிட்டு போயிட்டு நம்ம இந்த இஃப்பில் போட்டுடணும். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ சேம் கரெக்டாக ஒர்க் ஆகும். 3 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ திருப்பி அது பாசிட்டிவ்னு வந்துருச்சு. திருப்பி பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். -3ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இஸ் அ நெகட்டிவ் நம்பர்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து 0 கொடுக்குறேன். இஸ் நாட் நெகட்டிவ் நாட் பாசிட்டிவ்ங்கிற கரெக்டான மெசேஜ் வந்து இப்போவும் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. நீங்கள் இந்த கண்டிஷன் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இட்ஸ் அப்பான் யூ. ஃபஸ்ட்டு இங்கே இடத்துல நீங்கள் 0 இருக்கா நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். இட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கர்லி பிரேசிஸ் இல்லாமல் சிங்கிள் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது கண்டிஷனுக்கு அப்புறம் அப்படின்னாக்கா நீங்கள் கர்லி பிரேசிஸ் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதே நான் கர்லி பிரேசிஸோட அப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் இத்தனை வீடியோஸில் சொன்னாலும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த கர்லி பிரேசிஸ் போட்டு கரெக்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கர்லி பிரேசிஸ், இல்லைனாலும் விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பின்னாடி வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னாக்கா இங்கே கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னாக்கா லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.